அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பெரு வெள்ளத்தால், இந்த பெரும் அனர்த்தத்தால் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும். இந்த வேளையில் பல மக்கள் எப்படியாக தங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிப்பது என்று சொல்லி பெரும் மங்களாய்ப்போடும் மன அழுத்தத்தோடும் வாழக்கூடிய ஒரு காலம் இது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் திருவருகை காலத்தை இன்றைக்கு தொடங்குகிறோம். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு. இன்றைக்கு முதல் அந்த மெழுகுவர்த்தியை இன்றைக்கு ஆலயங்களில், வீடுகள் இன்றைக்கு நாங்கள் கொளுத்துவோம். இந்த 4 வாரமும் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிற காலம் இது. அந்தவர்களே, இன்றைய நாளில் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஆண்டவர் இயேசு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது, பெரு வெள்ளம் ஏற்பட்டது, இந்த உலகம் அழிந்தது. அந்த வேளையில் மக்கள் அதை பற்றி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்ல எச்சரிக்கையாக இருங்கள். நினைக்கிறேன் 2 நாள் 3 நாள் மழையில் இலங்கையில் பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கு. 40 நாள் மழை பெய்தால் நிச்சயமாக இந்த உலகம் அன்றைக்கு அழிந்திருக்கும். நிச்சயமாக அழிந்திருக்கு. பிரியமான சகோதரரை, இப்படி சொல்லும்போது இந்த வெள்ளப்பெருக்கில் அழிந்தவர்கள் எங்களை விட மோசமானவர்கள் அப்படி என்று சொல்லி அல்ல, அல்லது அவர்களை விட நாங்கள் ரொம்ப நல்லவர்களாகவே நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படி என்று அல்ல. இதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், எப்பொழுதும் எச்சரிக்கையோடும் விழிப்பாகவும் இருக்கணும். ஏனென்று சொன்னால், அந்த நாள், அந்த இறுதி நாள், இந்த உலகில் நாங்கள் இறக்கும் போது எங்களுக்கு அது இறுதி நாள். ஆண்டவருடைய நாள் எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஒரு திருடன் இந்த நேரத்தில் வீட்டுக்கு இரவு திருட வருகிறான், வீட்டில் கண்ணமிட வருகிறான் என்று சொல்லி தெரிந்தால் வீட்டு தலைவர் எவ்வளோ அக்கறையாக இருப்பார். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அது திருடன் வருவான் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் மட்டுமில்லை, கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பார்த்துட்டு இருப்போம், அந்த திருடன் வந்தால் அவனை விரட்டுறதுக்கு. அந்த மாதிரி தான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை. மரணம் என்பது எங்களுக்கு எப்போது வரும் என்று சொல்லி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் இது வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எந்த வயதில், எந்த ரூபத்தில் வரும் என்று சொல்லி தெரியாது. இன்றைக்கு இறந்து போயிருக்கிற ஏராளமான உறவுகள், அவர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்கல. ஒரு பெரிய அனர்த்தம். அந்த வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதல் தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய செய்தியை ஆண்டவர் தருகிறார். விழிப்போடு எச்சரிக்கையோடு எப்பொழுதும் இருப்பது அப்படி என்று சொன்னால், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நிலையற்ற பல விஷயங்களுக்கு பின்னாடி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விஷயத்துக்கு பின்னாடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல விஷயங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி, தேவை இல்லை என்று சொல்லி அல்ல, ஆனால் ஒரு அளவுக்கு பிறகு இவை எல்லாமே எங்களுக்கு முக்கியம் அல்ல. நிலையற்றவை பலவற்றுக்கு பின்னாடி, நிலையற்ற மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் நிலையானவை என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நாங்கள் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளணும். அதில் மிக மிக முக்கியமானது, என்றும் அழியாமல் இருக்கிற எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய ஆன்மீக வாழ்வு, இறைவனோடு எங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு, எங்களுக்குள்ள எப்பொழுதும் எங்களை அழைத்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய குரல், அது ஒவ்வொரு மனிதனாலேயும் உணர முடியும். சில வேளைகளில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது தடவைகள், பல தடவைகள், நிச்சயமாக ஒரு தடவையில் பல தடவைகள் அந்த குரல் உங்களோட உள்ளத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த நெருப்பு, இறைவனுடைய குரல் உங்களை அழைத்து கொண்டே இருக்கு. அதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிலையானது, அழிந்து போகாதது. அது இறைவனோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏக்கமாக காத்திருக்கிறது. அதான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. இந்த பேரழிவு சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில் பல மக்கள்
இன்றைக்கு இறைவனை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். எங்களை காத்து கொள்வது இந்த இறைவன் மட்டுமே என்று சொல்லித்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்களும் இன்றைக்கு உறுதிப்படுவோம். ஆண்டவரோடு பயணிக்கின்ற மக்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவர் இயேசுவால் உங்களை உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். இயேசு ஆண்டவரால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவோடு அவரை பிடித்து கொண்டு நாங்கள் நடந்து போகிற வாழ்க்கை. அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் எப்படியாக இந்த 4 வாரங்களையும் நாங்கள் செலவிட இருக்கிறோம் என்றது நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கலாம். இது ஒரு பயிற்சி காலம், ஒரு மனமாற்றத்தின் காலம், திருவருகை காலம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அவருடைய பிறப்பை ஆயத்தப்படுத்துகிற இந்த காலம் உள்ளார்ந்த ரீதியாக ஒரு சில முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். முதலாவதாக நான் சொல்லுகிற விஷயம், பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்செபமாலையை கையில் எடுத்து செபமாலையை சொல்ல தொடங்குங்கள். அந்த செபமாலையில் இருக்கிற வல்லமை மிகப்பெரியது, மிகப்பெரியது. இதுவரைக்கும் செபமாலையை சொல்லாதவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த 4 வாரங்களும் செபமாலையை நான் ஒரு செபமாலை ஒரு நாளாவது சொல்லுவேன் என்று சொல்லி உணர்ந்து நீங்கள் சொல்ல தொடங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை காண தொடங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செபமாலை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் 4 செபமாலை சொல்கிறதுக்கு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு நெருங்கி நீங்கள் வர தொடங்குறீங்க. இது ஒரு முடிவு. உங்களோட வாழ்க்கையில் வல்லமையை நீங்கள் காண தொடங்குவீர்கள். தாய் மரியாள் உங்களை உயர்த்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். பாந்தவர்களே, அதே போல் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிப்பதற்கு, வேதாகமத்தை படிக்கிறதுக்கு. எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம் இன்றைக்கு. யூடியூப்பில், பல சோஷியல் மீடியாவில் பல பேர் பல விஷயங்களை சொல்கிறாங்க, பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுவதை நாங்கள் கேட்கணும் இல்லையா? இறைவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அவை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். இது இன்னொரு மனமாற்றத்தினுடைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு சில பேர், பிரியமான சகோதர சகோதரிகளை, மனமாற்றம் என்று சொல்லும்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மாற வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி இருக்கிற ஒரு சில விஷயங்களை, ஒரு விடயத்தை எடுத்து அதை நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லது எங்களுடைய குடும்பத்தில் அல்லது எங்களோடு வாழக்கூடியவர்கள் யாராவது இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன், மிகவும் உடைந்து போன நிலையில் இருக்கிறார்கள், மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, பெரும் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, பெரிய வேதனையில் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பட்ட காயத்தால் அவர்கள் மற்றவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். பெரிய வேதனையான அந்த வேதனை கோபமாக இன்றைக்கு மாறி அவங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் மற்றவர்களை வெட்டுகிற வார்த்தைகளாக, கோபத்தில் அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவருடைய பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள். இன்றைக்கு பெரிய மன அழுத்தத்தில் பெரும் வேதனையில் வாழக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் மன்றாட தொடங்குவோம். உங்களோட குடும்பத்தில் அவருடைய மனமாற்றத்துக்காக மன்றாட தொடங்குங்க. திருப்பலியில் அவங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். திருச்செபமாலை ஒன்றே அவருடைய மனமாற்றத்துக்காக சொல்ல தொடங்குங்க. செய்யக்கூடிய ஒரு சில பரித்தியாகங்களை அவருடைய மனமாற்றத்துக்காக சொல்லுங்க. அது நிச்சயமாக அது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு உன்னதமான ஒரு அற்புதம். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை மிகப்பெரியது மனமாற்றம் என்பது. சில வேளைகளில் குடி போதைக்கு அடிமையாகி பொறுப்பில்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் தொட்டு மாற்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் பல விஷயங்களை பற்றி பேசலாம், கவுன்சிலிங்கை பற்றி பேசலாம். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது? எத்தனை பேருக்கு அப்படி போகலாம்? அந்த லாங் ப்ராசஸால் போய் ஹீலிங், குணமாக்கல்கள், மனமாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த மனித முயற்சிகள் எத்தனை பேருக்கு சாத்தியமாக இருக்கு? ஆனால் எல்லோருக்கும் சாத்தியமாக இருப்பது எங்களை படைத்த அந்த இறைவன் எங்களுடைய உள்ளத்தை தொட்டு எங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை குணமாக்கி எங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்களை எடுத்து
அந்த வெற்றிடங்களை நிரப்பும் பொழுது என்னன்பா அந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் உயர்த்தப்படுவோம். நாங்கள் மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக, நிறைவுள்ள மனிதர்களாக, அற்புதமான மனிதர்களாக எங்களால் மாற முடியும். அந்த மனமாற்றம் எங்களுக்கு நடக்கணும். நாங்கள் மன்றாடுகின்ற ஜெபிக்கின்ற அந்த நபருக்கும் நடக்கணும் என்று சொல்லி இந்த காலத்தில் இந்த 4 வாரங்களும் அவருக்காக நாங்கள் மன்றாடத் தொடங்குவோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான ஒரு காலமாக மாறணும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு பல்வேறு விதமான அனர்த்தங்களுக்குள்ளேயும் பல வாழ்க்கையில் பல இந்த பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் முகாம்களில் பல மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். முடிந்த உதவிகளை நிச்சயமாக நாங்கள் தாராள உள்ளத்தோடு செய்வோம். மனிதர்களாக நாங்கள் ஒன்றுபடுவோம். ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வோம். நாங்கள் ஆசீர்வாதமான மனிதர்களாக நாங்கள் வாழுவோம். இந்த நாணல் புல்லை போல இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் நாங்கள் அந்த புல்லை போல தனங்களால் இருக்கணும். ஏனென்று சொன்னால் எத்தனை தடவைகள், எத்தனை புயல் காற்றுக்கள் வந்தாலும் இந்த புல் இந்த நேரத்தில் மடங்கினாலும் திரும்ப மறுபடியும் துளிர்ப்பதை போல, எழுந்து நிற்பதை போல, இந்த குண்டு வெடிப்புகள், கொரோனா, எக்கனாமிக் கிரைசிஸ் இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்கி இலங்கை வந்து கொண்டிருந்த போது மறுபடியும் ஒரு பெரிய அழுத்தம், பெரிய அடி. ஆனால் நாங்கள் துவண்டு போகாமல் முன்னோக்கி செல்ல முடியும் என்ப அந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் தைரியமுள்ள மனிதர்களாக, உறுதியான மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவர் இயேசுவில் ஊன்றியவர்களாக முன்னோக்கி செல்லும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடாக பலருக்கு கடந்து செல்லும். நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக எங்களால் மாற முடியும். ஆகவே இந்த வேளையில் தைரியத்தோடு நாங்கள் முன்னோக்கி செல்வோம். சீக்கிரமாக எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். பல மக்கள் இன்றைக்கு இன்னும் முகாம்கள்லையும் தங்களுடைய வீடுகளை இழந்து, வீடுகளுக்குள்ள தண்ணீர் கூரை இழந்து எல்லாமே தொலைந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வேளையிலே நீர் தூக்கி எடுத்தருளும். இவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நிவாரணமும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. மனம் தளர்ந்து போகாமல் முன்னோக்கி செல்லுகின்ற ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரை உறுதிப்படுத்தும் வரைவா, தூக்கி எடுத்தருளும் ஆண்டவரை, உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, தைரியத்தை கொடும் ஆண்டவரே. தளர்ந்து போகாமல் முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும். ஜேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னமும் அவருடைய தொடுகையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் இந்த வேளையிலே கடந்து வருவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்துக்காக நீ தருகிற உம்முடைய இந்த அபிஷேகத்துக்காக, உம்முடைய வெளிச்சத்துக்காக, உம்முடைய நெருப்புக்காக ஆண்டவரே நன்றி 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 நன்றி. ஆமேன், ஆமேன்.